ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்க ஒரு சப் டாபிக் தான். பட் இது வந்து கொஞ்சம் நியூவான டாபிக். ஓகேவா? ஸோ இது வந்து மெயின்ஸ்ல அதாவது பேங்கிங் மெயின்ஸ்ல கேட்பாங்க. அதை விட்டா கேட் எக்ஸாம்ல வந்து இது வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இதுல வந்து மோஸ்டா வந்து நீங்க பார்க்குற டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணாம எப்படி எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸோ கொஷின்ஸ் போறதுக்கு முன்னாடி சும்மா நார்மலா அதாவது ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரீஃபானதை மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு அமௌண்ட். ஓகேவா? ஸோ பிரின்சிபலா ஒரு அமௌண்ட் இருக்கு. தட் இஸ் 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 இயர்ஸ் என்னன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்ன்ற அமௌண்ட் பே பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் டோட்டலா எவ்வளவு செட்டில் பண்ணிருக்கணும்? தட் இஸ் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன? 1 இயருக்கு 10%னா 3 இயர்ஸ்க்கு 30%. தட் இஸ் 3,000. ஸோ அமௌண்ட் என்னோட ஃபைனல் அமௌண்ட் என்னன்னா 13,000. ஓகேவா? இது வந்து ஃபைனல் அமௌண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல எனக்கு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். செகண்ட் இயரோட எண்ட்ல ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ என்னன்னா, ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றேன்னா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு, அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து அதாவது அந்த லாஸ்ட்ல. ஓகேவா? இந்த இன்ஸ்டால்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர் கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரூ. 100னா இது வந்து ரூ. 100 இருக்காது. அதாவது தேர்ட் இயரோட எண்டிங்ல. பிகாஸ் ஐ எம் கெட்டிங் 10% இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ நான் கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நான் கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இயர்ல எண்ட்ல இருந்து செகண்ட் இயர் எண்ட் வரைக்கும் ஒரு 10% கிடைக்கும். செகண்ட் இயரோட எண்ட்ல இருந்து தேர்ட் இயரோட எண்ட் வரைக்கும் ஒரு 10% கிடைக்கும். தேர்ட் இயரோட எண்ட்ல டோட்டலா முடிஞ்சிடும். பிகாஸ் தேர்ட் இயரோட எண்டிங்ல என்னோட தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவேன். அதோட மொத்தமா என்னோட லோன் முடிஞ்சிருமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நான் கட்டுற அமௌண்ட் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 10 பிளஸ் 10 20%. 20% ஆஃப் எக்ஸா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு நான் பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட் வந்து சேம் அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 10% ஆஃப் எக்ஸா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு நான் பே பண்ற அமௌண்ட் வந்து அதே இது அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அது வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஏர்ன் பண்ணாது. பிகாஸ் வித் த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் மை என்டையர் லோன் இஸ் கெட்டிங் ஓவர். ஓகேவா? இப்போ டோட்டலா எவ்வளோ இருக்கு? தட் இஸ் 3x பிளஸ் 30% ஆஃப் எக்ஸா. ஸோ 30% ஆஃப் எக்ஸ்னா என்ன? 0.3x. அப்போ 3x பிளஸ் 0.3x. ஸோ தட் இஸ் 3.3x. ஓகேவா? இதுதான் என்னன்னா ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா? ஃபைனல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 3.3x. ஸோ அந்த 3.3x என்னது? தட் இஸ் 13,000. 3.3x இஸ் ஈக்குவல் டு 13,000. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 13,000 டிவைடட் பை 3.3. ஓகேவா? ஸோ இதுதான் ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்னால இப்படி ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் இது ரேண்டமா எனக்கு தோணுது தான். ஸோ அதனால தான் இது வந்து ஃபிராக்ஷன் டெசிமல்ஸ்ல இருக்கு. ஓகேவா? கொஸ்டின்ஸ்ல நம்ம செஷன்ல பார்க்க போற கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ அடுத்து இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின்ஸ்னா எப்படின்னு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அளவு கூட இல்ல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இன்ஸ்டால்மெண்ட் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? பிரின்சிபல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம், அமௌண்ட் கவலைப்பட வேணாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம தான் ராஜா இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? ஆர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10% கொடுத்துட்டான். என் வந்து 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் எதா வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டோட கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஐசிஐக்கு நான் அப்லோட் பண்ண வீடியோலயே இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோலயும் இருக்கு, செகண்ட் வீடியோ ஆக்சுவலா 2 வீடியோஸோ 3 வீடியோஸோ இருக்கும் எஸ்ஐசிஐக்கு. அதுல எல்லா வீடியோஸ்லயுமே வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட்ஸ் அங்கேயே பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு இங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மெத்தட் வந்து நான் என்ன பண்றேன்ட்டு. ஓகேவா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துட்டான். ஐ எம் பேயிங் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேவா? அது ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அன்ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ ஈக்குவல்னா எப்படி போடணும், அன்ஈக்குவல்னா எப்படி போடணும்னு சொல்றேன். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஜஸ்ட் எனக்கு இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. 10%னா என்ன? ₹10 கொடுத்தனா எனக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் நீங்க எழுதுறேன், அமௌண்ட் நீங்க எழுதுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல. ஓகேவா? ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல என்னோட பிரின்சிபல் ₹10, அதாவது ₹10 நான் போட்டிருந்தேன்னா எனக்கு அமௌண்ட் ₹11 கிடைச்சிருக்குமா? ரைட்டா? அடுத்த வருஷம் செகண்ட் இயருக்கு என்னன்னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 10 ஸ்கொயர் என்ன? 100. 11 ஸ்கொயர் 121. அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் இதை மட்டும் இருந்தா போதும்.
நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அன்ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் அன்ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். அதே ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன? சேம் தான். பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல 10 ரூபாய் போட்டிருந்தா 11 ருபீஸ் கிடைச்சிருக்கும். செகண்ட் இயர்ல 10 அதை ஸ்கொயர் பண்றேன் அப்படியே 100. இது 11 ஸ்கொயர் 121. ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன? ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் எண்ட்ல பே பண்ற அமௌண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க 11 இருக்கு, இங்க 121 இருக்கு. இந்த 11 எப்படி 121 ஆக்கலாம்? ஜஸ்ட் ஐ எம் மல்டிப்ளைங் 11 ஆன் போத் த சைட்ஸ். ஸோ அப்போ இந்த இது என்ன இருந்திருக்கும்? பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல வந்து 110 121. செகண்ட் இயர்ல அதேதான் 100 121. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ மட்டும் இருந்தா போதும். இதுக்கு அடுத்து எப்படி சம் ப்ரொசீட் பண்ணணும்னா இந்த பிரின்சிபலோட வேல்யூ ஆட் பண்ணுங்களேன். ஜஸ்ட் அன்ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் சம்ஸ்க்கே வரேன். பிரின்சிபல் ஆட் பண்ண எனக்கு என்ன வருது? 210. அமௌண்ட் ஆட் பண்ண எனக்கு என்ன வருது? 242. இந்த டிஃபரன்ஸ் இந்த அமௌண்ட் 32 தான் என்னன்னா நான் பே பண்ற இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 இதுல ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்போ அவன் வந்து பிரின்சிபல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 42,000 கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல an amount of rupees 42,000 is borrowed at 10% rate of interest for 2 years. The amount is settled in 2 equal installments. Find the value for each installment ன்னு கேட்டிருப்பான். இங்க பிரின்சிபல் 42,000 கொடுத்துருக்கானா? இப்போ நமக்கு பிரின்சிபலோட ரேஷியோ என்ன? தட் இஸ் டோட்டலா 210. 2 இயர்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த 210 தான் 4200னா 1 பார்ட் என்ன? இட் வில் பி 20. அவங்க என்ன கேக்குறாங்க? ஈச் ஆனுவல் அதாவது ஈச் இன்ஸ்டால்மெண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 121 into 20 போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இட் வில் பி 2420. ஓகேவா? இதே ஸோ வாட் இஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கான்? 32 ருபீஸ் பே பண்ணிருக்கானா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா 32 into 20 போட்டு 640 ருபீஸ்ன்னு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஈஸியா தான் இருக்கும். பட் என்ன கொஞ்சம் என்ன சொல்றது, டிவிஷன் ஆகாத நம்பர், தட் இஸ் அதே டேபிள் இல்லாத நம்பர் டெசிமல்ல வர மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் டஃபா இருக்குமே தவிர மற்றபடி இங்க எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் மட்டும்தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இதே தேர்ட் இயருக்கு வேணும்னா இதை அப்படியே கியூப் பண்ணணும். ஓகேவா? 100 ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் இருக்கு தெரியுமா, அதை கியூப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%னா 10 11, செகண்ட் இயருக்கு 100 121, தேர்ட் இயருக்கு வந்து 1000 1331 இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபர்ஸ்ட் இயரோட அதை வச்சு தான் இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் 10 ரூபானா செகண்ட் இயர்ல 100 இருக்கும். தேர்ட் இயர்ல அதை அப்படியே கியூப் பண்ணணும். ஃபோர்த் இயர்னா அதை அப்படியே 4 பவர்ஸ் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு மட்டும்தான் நான் வந்து இந்த செஷன்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் போட போறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா டெப்ட் அப்புறம் சம் ஆஃப் அமௌண்ட் பாரோடு. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம். டெப்ட்னா என்னன்னா ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா? என்னோட கடன், அதாவது இங்க இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்களேன். வாட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வில் டிஸ்சார்ஜ் a debt of rupees 5664 in 4 years at a 12% simple interest. நான் வந்து சம்திங் அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அந்த கடன் வாங்கினது அமௌண்ட்டோட 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி கொடுக்கணும் தெரியுமா, என்னோட ஃபைனல் அமௌண்ட். அந்த ஃபைனல் அமௌண்ட் தான் 5664. ஓகேவா? இதே வந்து சம் ஆஃப் அமௌண்ட் பாரோடுலாம் இருக்கும். இதோ இங்க பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல கோகுல் பாரோடு rupees 2000 rupees. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்கிறப்போ ஃபைனல் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தான் நான் எக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? பட் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஓகேவா, டெப்ட்னா என்னன்னா என்னோட ஃபைனல் அமௌண்ட் தான் டெப்ட். ஓகேவா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே இங்க வந்து டஃப்பான ஒரு இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டெப்ட் சம் ஆஃப் அமௌண்ட் பாரோடு. ஸோ பிரின்சிபல் கொடுத்துருக்கானா அமௌண்ட் கொடுத்துருக்கானான்றது மட்டும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிட்டோம்னா we will get the answer very easily. Okay? So இப்போ 4 years first year, second year, third year, fourth year. So each year நான் வந்து x rupees pay பண்றேன். rate of interest என்ன? 12 12 12. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ணிருப்பேன் தெரியுமா அந்த அமௌண்ட் லாஸ்ட்ல என்னவா இருக்கும்? x plus 36% of x இருக்குமா? அடுத்து செகண்ட் இயர்ல நான் பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கும்னா x plus 24% of x இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் இயரோட எண்டிங்ல நான் பே பண்றேன்னா அது என்னவாகும்? தேர்ட் இயர் டு ஃபோர்த் இயர் ஒரே ஒரு வருஷம் தான். ஸோ ஒரே ஒரு 12% மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ x plus 12% of x.
ஃபைனல் இயர்ல கட்டுற அமௌண்ட் வெறும் எக்ஸ் தான். அது வந்து எந்த ஒரு அடிஷனல் இன்கமும் எனக்கு ஏர்ன் பண்ணி தராது. ஓகேவா? இப்போ இதோட டோட்டல் என்ன? It will be 4x plus 50, 60, 72. 72% of x. ஓகேவா? இந்த 4x plus 72% of x தான் என்னன்னா என்னோட டோட்டல் டெப்ட், தட் இஸ் 5664. ஓகேவா? 5664. 72% னா 0.72x. அப்போ 4.72x is equal to 5664. So x is equal to what? 5664 divided by 4.72. That is nothing but 566,400 divided by 472. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதான். 72 64 400 8 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும் இது. ஸோ இது வந்து 7 8s are 56, அப்புறம் ஒரு 0, அப்புறம் ஒரு 8, 2 0 போடணும். கரெக்டா? 7 0 போட்டு 8, அதுக்கப்புறம் 2 0. இது வந்து 5 அப்புறம் 9 59 59 78 இருக்கு. 14 கேன்சல் ஆகாது. ஸோ ஸ்ட்ரைட் அவே டிவைட் தான் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ 70800 divided by 59. ஓகேவா? ஸோ 1 டைம் போட்டோன்னா 59. ஸோ 16 11 இருக்குமா? ஸோ 118. ஸோ 118 எத்தனை டைம் வரும்? 59 100 plus 18 118. ஸோ 2 டைம்ஸ் வந்து 118. ஸோ அப்போ 0. ஸோ இந்த மேலே இருக்க ரிமைனிங் 2 zeros will go up. ஸோ x is equal to 1200. ஓகேவா? ஸோ the value for each installment is 1200. ஓகே. ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின்ல டெப்ட் அவனே கொடுத்துட்டான். அதை வந்து 4 years, அதாவது 4 equal installments at 12% rate of interest. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ற அமௌண்ட் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் டு செகண்ட் இயர் 12%, செகண்ட் இயர் டு தேர்ட் இயர் 12%, தேர்ட் இயர் டு ஃபைனல் இயர். ஸோ 12 + 12 + 12 36 வந்து எனக்கு 36% வந்து அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 24 கிடைச்சிருக்கும். தேர்ட் இயர் கொடுக்குற அமௌண்ட் வந்து 12% கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்னவா இருக்கும்னா 4x plus 24% of x இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஈக்குவேட் எதுக்கு ஈக்குவேட் பண்றேன்னா 5664க்கு ஈக்குவேட் பண்றேன் இந்த கொஸ்டின். ஸோ கோகுல் borrowed rupees 2000 at 5% simple interest, repayable in 3 equal installments. So what will be the annual installment? Okay. இப்போ என்னன்னா கோகுல் borrowed rupees 2000. ஓகேவா? கோகுல் borrowedனா கோகுல் வந்து 2000 rupees borrow பண்ணியிருக்கான். அதை 3 equal installmentsல கொடுக்க போறான். 5% rate of interest. ஃபர்ஸ்ட் அவனோட அமௌண்ட் எவ்வளோ அதை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அமௌண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேணுமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 5% 3 yearsன்றப்போ 15% of 2000. So 10% வந்து 200, 5% 100. So it will be 300. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2300. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். 5% இங்க வந்து ஒரு 5%. எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுக்குற அமௌண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 10% ஆஃப் எக்ஸ் இருக்கும். செகண்ட் இயர்ல கொடுக்குற அமௌண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 5% ஆஃப் எக்ஸ் இருக்கும். தேர்ட் இயர்ல கொடுக்குற அமௌண்ட் இட் வில் பி த எக்ஸ் ஒன்லி. ஓகே. ஸோ இதை நான் ஆட் பண்ணா 3x plus 15% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? திஸ் 3x plus 15% ஆஃப் எக்ஸ் will be equal to what? 2300. ஓகே. So 3x plus 15% of x. 15% of x is equal to 2300. Now இது என்ன இருக்கும்? 3.15x. So 3.15x is equal to 2300. இப்போ x is equal to 2300 இன்னும் ஒரு 2 0 போட்டுட்டு டிவைடட் பைல 315 கொண்டு வரேன். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன இருக்கும்? இங்க 63 இருக்குமா?
மேல என்ன இருக்கும்னா 4 அப்புறம் ஒரு 6 இருக்குமா 1 2 3 1 2 3 46 63 3லயும் கேன்சல் ஆகாது 7லயும் கேன்சல் ஆகாது ஸோ ஸ்ட்ரைட்டாவே டிவைட் பண்ண வேண்டியதான் 4 6 1 2 3 டிவைடட் பை 63 460க்கு எத்தனை டைம் வரும் 7 6 ஆர் 42 அப்புறம் 7 3 ஆர் 21 அப்போ 441 இருக்குமா 7 21 7 6 42 43 44 441 அதுக்கப்புறம் 50 19 50 60 இப்போ ஒரு 0 கொண்டு வரேன் 190 190க்கு 3 டைம்ஸ் போட்டுறேன் என்ன வரும் 189 ஸோ ரிமைனிங் வந்து 1 ஸோ இந்த 10 கீழே வரும் ஸோ இந்த 10 வராது ஸோ அகைன் நான் இன்னொரு 0 போட்டேன்னா ஸோ ஐ கேன் புட் அ 0 ஹியர் ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து இது போட்டுக்கலாம் 730 10 by 63 கரெக்டா 730 10 by 63 ஓகே ஸோ ஜஸ்ட் டிவிஷன் தான் பண்ணியிருக்கேன் ஸோ 4600 டிவிஷன் கரெக்ட் தானே 1 ஸோ ரிமைண்டர் வந்து வராதுன்றதுனால அந்த 0 மேலே கீழே சாரி 30 10 by 60 so the value for each installment is 730 10 by 63 okay so multiply பண்ணா will come 30 63 these are 9 these are 18 42 43 4 5 9 9 கூட வந்து 10 எடுத்துக்கோமா 0 1 0 2 4 6 0 correct தான் so the answer is 730 10 by 63 okay next question if Vicky borrowed rupees x plus 450 at a rate of 5% simple interest per annum repayable by 4 equal installments of rupees 1800 each then find the value of x Vicky borrowed rupees x plus 4500 okay okay so போட்டுடலாம் first year second year third year fourth year first yearக்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க that is 1800 1800 1800 1800 rate of interest 5 அப்போ இது என்னவா இருக்கும் சேம் 1800 plus 5 10 15 15% of 1800 அடுத்து இது என்னவா இருக்கும் 1800 plus 10% of 1800 third yearல பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட் 1800 plus 5% of 1800 fourth yearல பே பண்றது it will be the amount only ஓகேவா ஸோ இப்போ 18 into 4 வந்து 72 7200 பிளஸ் இங்க என்ன இருக்கும் 10 20 30 30% ஆஃப் 1800 ஓகேவா இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இப்போ இது வந்து என்னோட இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குற வேல்யூ ஓகேவா தட் இஸ் திஸ் இஸ் த ஃபைனல் அமௌண்ட் இப்போ எனக்கு வந்து இது பிரின்சிபல் தானே கொடுத்துருக்கான் என்னோட ஃபைனல் அமௌண்ட் என்னன்னா ஐ ஹாவ் டு ஆட் த இன்ட்ரெஸ்ட் ரைட் ஸோ 5% 4 இயர்ஸுக்கு ஸோ இங்க வந்து P is equal to x plus 450 R is equal to 5% N is equal to 4 years ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் தட் இஸ் 20% of x plus 450 right கரெக்டா போடுறேனா ஓகே 20% of x plus 450 இருக்கும் இது கூட நான் எதை ஆட் பண்ணணும்னா அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட் என்னவா இருக்கும் that is x plus 450 plus 20% of x plus 450 ரைட்டா இப்போ இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் 7200 plus
30% ஆஃப் 1800க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன இருக்கும்? ஓகே, கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து எக்ஸ் இருக்கும், 450 இருக்கும். 20% ஆஃப் எக்ஸ்னா 0.2x, 20% ஆஃப் 450 வந்து 90. அப்போ இங்க என்னவா இருக்கும்னா 1.2x பிளஸ் 450 90 550 மைனஸ் 10 என்னது 540 540. ஓகேவா, இதுதான் ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா, ஸோ ஐ எம் ஈக்குவேட்டிங் போத் த அமௌண்ட்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் என்ன 7200 பிளஸ் 30% ஆஃப் 1800 180 18 3 54 540. ஸோ இங்க அமௌண்ட் என்னன்னா 7200 பிளஸ் 540. ஓகேவா, இதுதான் ஃபைனல் அமௌண்ட். இந்த 540 கேன்சல் பண்ண வேணாம், ஏன்னா இங்க வந்து ஒரு 540 இருக்கா. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டை தான் ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாவே அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1.2x பிளஸ் 540 இஸ் ஈக்குவல் டு 7200 பிளஸ் 540. ஸோ 540 கேன்சல் ஆச்சு. ஸோ 1.2x இஸ் ஈக்குவல் டு 7200. 12x இஸ் ஈக்குவல் டு 72123. அப்போ x is equal to 6000. ஓகேவா, the value for x is equal to 6000. so the total amount he borrowed is 6450 rupees. okay, so கரெக்ட்டா 6000. क्वेश्चन புரிஞ்சா? அவங்க வந்து இன்ஸ்டால்மென்ட்டோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு இன்ஸ்டால்மென்ட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்தது இன்ஸ்டால்மெண்ட் பிளஸ் 15%, செகண்ட் இயர் கொடுத்தது அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஐ பிளஸ் 10%, தேர்ட் இயர் வந்து ஐ பிளஸ் 5%, ஃபோர்த் இயர் அந்த சேம் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும்னா 7200 பிளஸ் 30% ஆஃப் 1800. 30% ஆஃப் 1800 வந்து 540. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 7740 இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஈஸி கால்குலேஷன் நான் வந்து 7200 பிளஸ் 540 வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ இவன் வந்து பாரோ பண்ணிருக்கானா. சோ பிரின்சிபல் இஸ் x plus 450, r is equal to 5%, n is equal to 4. அப்போ எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குமா? அமௌண்ட் is equal to principal plus interest. இன்ட்ரெஸ்ட் என்ன? that is 20% of 4x plus 450. ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே அந்த 20% நான் போடுறப்போ என்னோட ஃபைனல் அமௌண்ட் என்ன வருதுன்னா 1.2x plus 540 கிடைக்குது. ஓகேவா, ஸோ அதை அப்புறம் ரெண்டு அமௌண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணா x is equal to 6000. ஓகே, easy question. Okay, so Nitish borrows rupees 2500 for 3 years and decides to pay rupees 1000 rupees in every year as rupees 1000 in every installment. The rate of interest paid by the Nitish per annum is. என்ன கொடுத்திருக்கான்? பிரின்சிபல் கொடுத்திருக்கான், 3 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இதை போட்டிருக்கேன், உங்களுக்கு தலை வலிக்குது. ஓகே, இதை போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு தலை வலிக்குது. ஆல்ரெடி இதை போட்டு நான் 5 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து ஈச் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ வந்து 1000 rupees, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 1000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 1000. ஓகேவா, ஸோ நான் வந்து லெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு x%. ஓகேவா, அப்போ இங்க வந்து ஒரு x இருக்கும், இங்க வந்து ஒரு x இருக்குமா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்த அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண அமௌண்ட்டோட ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கும்? 1000 பிளஸ் 2x% ஆஃப் 1000. அடுத்தது இந்த கொஸ்டின் இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னவா இருக்கும்? 1000 பிளஸ் x% ஆஃப் 1000. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற அமௌண்ட் வந்து சேம் அதே 1000 மட்டும்தான். இப்போ டோட்டல் வேல்யூ என்ன? 3000 பிளஸ் 3x% ஆஃப் 1000. இல்லைனா இதை 2 0 கேன்சல் பண்ணிட்டு 30x வச்சுக்கலாம். அப்போ ஃபைனல் அமௌண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 3000 பிளஸ் 30x. ஓகேவா, இதுதான் ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து பிரின்சிபல் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியுமா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்னே வச்சுட்டு ஃபைனல் அமௌண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ P இஸ் ஈக்குவல் டு 2500, N இஸ் ஈக்குவல் டு 3, R இஸ் ஈக்குவல் டு x%. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? I இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு
3x percentage of 2500. அப்போ 3x percentage of 2500 ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 35 into 25 into 3 வந்து 75x. கரெக்டா? அதாவது ரெண்டு ஜீரோ 3x பர்சன்டேஜ்னா 3x டிவைடட் பை 100. 100க்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 3x into 25 75x. இதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபைனல் அமௌண்ட் என்னவா இருக்கும்? 2500 பிளஸ் 75x. ஓகேவா? இப்போ இந்த ஃபைனல் அமௌண்ட் ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிடுவோமா? 2500 plus 75x, that is equal to 3000 plus 30x. So இங்க என்னவா இருக்கும்னா 45x is equal to 500. அப்போ 9x is equal to 100. X is equal to 100 by 9%. So 1 by 9 na 11. So 11.11% is the rate of interest. So R is equal to 11.11%. Okay. So answer is 100 by 9, 11.11%. Okay. 11 1 by 9%. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். Okay. So இந்த கொஸ்டின் ஈஸி தான், ஒண்ணுமே டிஃபிகல்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் 100 rupees அந்த 1000 rupees ஈச் இன்ஸ்டால்மெண்ட். எக்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குற அமௌண்ட் வந்து 1000 பிளஸ் 2x இருக்கும். செகண்ட் இயர்ல பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட் வந்து 1000 பிளஸ் எக்ஸ். தேர்ட் இயர்ல கொடுக்குறது 1000 தான். ஸோ டோட்டலாக ஆட் பண்றப்ப 3000 பிளஸ் 3x percentage of 1000. ஸோ 3x percentage of 1000 வந்து 30x. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற அமௌண்ட் வந்து ரெண்டு அமௌண்ட் ஈக்குவல் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 3000 பிளஸ் 30x. இப்போ நார்மலான அமௌண்ட் எப்படி இருக்கும்? அதாவது பி பிளஸ் ஐ, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6, n இஸ் ஈக்குவல் டு 3னா 3x percentage of what is the principal? 2500. So 3x percentage of 2500 will be equal to 75x. அப்போ according to the formula amount value என்னவா இருக்கும்னா 2500 plus 75x. ஸோ நமக்கு தெரியும் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றதும் இந்த அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட்டும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவேட் பண்ணனா ஐ வில் கெட் த வேல்யூ ஃபார் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11.11%. நெக்ஸ்ட் கொஸ்டின். A loan of rupees 16,550 has to be paid in 3 equal installments at compound interest. Calculate the value of annual installment if the rate of interest is 10% per annum. Compound interest கொடுத்துட்டான். ஸோ வெரி சிம்பிள் தான். பிரின்சிபல், அமௌண்ட், இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். 10%, 10 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி, அப்போ 11 ரூபாய். செகண்ட் இயர்ல என்ன இருக்கும்? 100, இது 121 இருக்கும். தேர்ட் இயர்ல 1000, 1331 இருக்கும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அப்போ இந்த எல்லா அமௌண்ட்டும் ஈக்குவல். இருக்கிறதுல பெரிய நம்பரை தான் நம்மளால கொண்டு வர முடியும். ஆக்சுவலா என்ன சொல்றது, இந்த 1331 11 கொண்டு வரலாம், தட் இஸ் டிவைடட் பை 121 போடலாம். ஆனா இந்த 1000 எல்லாம் 121 டிவைட் பண்றதுலாம் யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னா சின்ன நம்பரை பெரிய நம்பர் ஆக்கி விட்டுறலாம். இந்த 11 1331 ஆக்கணும்னா ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இட் வித் 121. ஸோ இதை இங்க மல்டிப்ளை பண்ணனா இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இங்க வந்து இது எல்லாமே ரேஷியோல தான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ரேஷியோல வந்து என்ன சொல்றது, ஒரு ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் 1:2ன்ற ரேஷியோல இருக்குன்னா ஐ கேன் மல்டிப்ளை எனி இன்டிஜர்ஸ் டு போத் த சைட்ஸ், த ரேஷியோ வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஓகேவா? in the same way I can divide any integer to the given ratio, the ratio will remain unchanged. Okay, that is divide by the same number or multiply by the same number. இந்த சைடுல 2ல இந்த சைடுல 5ல மல்டிப்ளை பண்ணி ரேஷியோ சேமா இருக்குன்னு கேட்க கூடாது. ஓகேவா? ரெண்டு சைடையும் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் with the same number the ratio will remain unchanged. ஓகேவா? சோ 10 rupeesக்கு 11. ஓகேவா? சோ 10 into 121க்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கும்னா அந்த ஃபைனல் அமௌண்ட் வந்து 11 into 121. ஓகேவா? சோ இந்த 121 11ல மல்டிப்ளை பண்றேன். இப்போ என்னவா இருக்கும்? 1210 1331. இது என்னவா இருக்கும்னா 1100, இது 1331. இது என்னவா இருக்கும்? இது அது சேம் தான், 1000 1331. ஸோ இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். லோன் ஆஃப் rupees 16,550 கொடுத்துட்டா, இதுதான் என்னன்னா பிரின்சிபல். ஸோ நமக்கு பிரின்சிபல் என்ன? இதெல்லாம் ஆட் பண்ணா பிரின்சிபல் வந்துருமா? 10 3 3. ஸோ இதுதான் பிரின்சிபல். நமக்கு 3310 தான் பிரின்சிபல். அதாவது 3310x வச்சுக்கோமே, 3310x தான் பிரின்சிபல்னா அவங்க என்ன கேட்கறாங்க? கால்குலேட் த வேல்யூ ஆஃப் எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட். 1331 என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே ஈக்குவேட் பண்றேன்.
3310 தான் 16550 16550னா 1331 என்ன ஓகேவா அப்ப x is equal to 16550 into 1331 divided by 3310 so இத 5லயே ஸ்ட்ரைட்டா கேன்சல் ஆகும் நினைக்கிறேன் 0 5 5 3 15 15 16 ஸ்ட்ரைட் அவே 5 அப்ப x என்னவா இருக்கும்னா 1331 into 5 so it will be 5 5 3 are 15 15 plus 1 16 5 6 so 6655 6655 will be the each installment paid okay so this is the answer 6655 ஓகேவா so இந்த கொஸ்டினுக்குலாம் வந்து நீங்க டெக்ஸ்ட் புக்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்முலா கொடுத்துக்கிட்டு சம்திங் என்னமோ பண்ணி வச்சிருப்பான் அவ்வளோலாம் வேணாம் ஓகேவா பிரின்சிபல் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரிஞ்சா போதும் 10% 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி ஓகேவா 10 11 அப்போ 1121 அதுக்கு அடுத்து தேர்ட் இயருக்கு வந்து இது கியூப் ஆகும் ஸோ சாரி 100 121 இருக்கும் தேர்ட் இயர்ல வந்து 1000 1331 இருக்கும் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ன்றனால 11 வந்து 11ஐயும் சரி 121 நான் 1331க்கு சேஞ்ச் பண்ணும் ஸோ 11 121னால போத் சைட்ஸ் ஐ மல்டிப்ளை இந்த செகண்ட் இயரோட அமௌண்ட் பிரின்சிபல் வந்து 11ஆல ஐ மல்டிப்ளை ஸோ ஐ கெட் ஈக்குவல் அமௌண்ட் ஃபார் 3 இயர்ஸ் இதுக்கப்புறம் பிரின்சிபலை ஸ்ட்ரைட்டாவே அப்படியே ஆட் பண்றேன் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டான் ஸோ 3310 தான் 16550னா அமௌண்ட் என்ன தட் இஸ் 1331 என்ன ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து a loan is to be returned in 2 equal yearly installments if the rate of interest is 10% per annum compounded annually and each installment is 6534 what is the total interest charged ஓகேவா இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க தட் இஸ் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டானா சேம் அதே தான் 10 ரூபாய்க்கு 11 ரூபாய் வட்டி ரெண்டாவது வருஷத்துக்கு 100 ரூபாய் இது வந்து 121 இருக்கும் ரெண்டு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா ஸோ இது வந்து நான் 11ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இது பிரின்சிபல் இது அமௌண்ட் இது ஃபர்ஸ்ட் இயர் இது செகண்ட் இயர் அப்போ ஃபர்ஸ்ட் இயரோட என்னவா இருக்கும் 110 121 இங்க வந்து 100 121 ஸோ இது பிரின்சிபல் இது அமௌண்ட் ஸோ டோட்டல் பிரின்சிபல் என்ன 210 டோட்டல் அமௌண்ட் வந்து 242 ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு என்ன 32 தான் இன்ட்ரெஸ்ட் இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கான் 121 கொடுத்துட்டான் ஓகேவா 121 தான் 6534னா 32 என்ன அவ்வளவுதான் கொஸ்டின் முடிஞ்சு ஓகேவா ஸோ அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க x is equal to 6534 6534 into 32 divided by 121 so 9 9 yeah hard places even places subtract பண்ணா 0 so it is divisible by 11 so இது 11 இது வந்து என்னவா இருக்கும் 5 இது 10ன்றப்ப 9 4 இருக்குமா 594 so இது வந்து 54 so அப்ப value for x that is the total interest paid will be 54 into 32 54 32 4 2 are 8 5 2 are 10 4 3 are 12 15 16 so 1728 12 cube so x is equal to 1728 that this is the total installment that is paid okay va so 9 6 8 4 so 1728 okay va so this is the final answer okay so 1728 is 12 cube அது சும்மா சொல்றேன் ஓகேவா இது 12 கியூப்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த நம்பர் பார்த்தோன்னே ஞாபகம் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் நார்மலாக தான் அதே தான் 10% ரேட்னா 10 ரூபாய்க்கு 11 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல 100 121 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ன்றனால நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 11ஆல மல்டிப்ளை பண்றேன் ஸோ 110 121 100 121 டோட்டல் பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட் டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் வில் பி 32 பார்ட்ஸ் ஓகேவா இதுல வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டான் தட் இஸ் 121 வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டான் ஸோ 121 கொடுத்துட்டான்னா 32 என்ன ஓகேவா அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் sum of rupees 4620 is to be paid in 2 equal annual installments how much is each installment if the interest is compounded so இதுவும் ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஈஸி தான் ஸோ 10% 10 11 100 121 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னால இங்க நான் 11ல மல்டிப்ளை பண்றேன் ஸோ அப்போ என்ன இருக்கும்னா 110 121 100 121 இதுல என்ன கொடுத்துட்டான் பிரின்சிபல் கொடுத்துட்டான் தட் இஸ் 210 கொடுத்துட்டான் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா
ஹவு மச் இஸ் ஈச் இன்ஸ்டால்மெண்ட், தட் இஸ் 121 எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ இப்போ 210 தான் 4620னா 121 என்னன்னு கேட்குறானா. ஸோ 0 கேன்சல் ஆகுது. இது என்ன ஆகும், இல்லை போட்டு தான் ஆகணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 462 இன்டூ 121. x is equal to 462 into 121 divided by 41 21 21 47 6 42 43 44 45 46 42 வருது, 77 வருது. அதுக்கப்புறம் 3a 77 7 plus 7 14 ஆச்சு. 12 3ல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ், இது வந்து 1 5 4 22. அப்போ x is equal to 121 into 22, that is 2 4 2 2 4 2. So 2662, correct answer. Yeah. So the value for each installment will be 2662 rupees. Okay, 2662. So ஆக்சுவலா இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொஸ்டின் கேட்டானா ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஸோ 10% ரேட்டுன்றதுனால ஈஸியாக போட்டேன். வேற ஏதாச்சுன்னா கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதே தான் ரேட்டு 10னா 10 ரூபா. ஃபர்ஸ்ட் இயரில் 10 ரூபா போட்டோம்னா 11 ரூபா வந்திருக்கும். ரெண்டாவது இயரில் 100 ரூபாய்க்கு 121 கிடைச்சிருக்கும். ஸோ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டை 11ல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 110 121 தான் பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட். ஸோ டோட்டல் பிரின்சிபல் வந்து 210x. ஓகேவா. ஸோ 210 தான் வந்து 4620னா 121 என்ன. தட் இஸ் த ஆன்சர். ஓகே. Next, a sum of rupees 6,000 is to be paid back in 2 equal annual installments. Each installment is to be paid at the end of the year. அந்த கதெல்லாம் வேணாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 2%, ரெண்டு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் 6000 ரூபாய். அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மச் இஸ் த ஈச் இன்ஸ்டால்மெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்களா. ஸோ 2%, தட் இஸ் 100 ரூபாய் போட்டால் 102 ரூபாய் வரும். 50 51. ஓகேவா. தட் இஸ் இஃப் த பிரின்சிபல் இஸ் 50 ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா. எனக்கு அமௌண்ட் என்ன கிடைக்குன்னா 51 ரூபாய் கிடைக்கும். அப்ப செகண்ட் இயருக்கு என்னவா இருக்கும், அப்படியே ஸ்கொயர் பண்ணணுமா, 25 00. 51 ஸ்கொயர் என்ன 2601. மறந்துச்சு. 51 25 01 5 5 10. ஸோ 2601 தான் கரெக்ட் தான். 2601 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டான். ஸோ இதை 51 இங்கேயும் இன்ட்டு 51. அப்போ என்னவா இருக்கும் 5 25 50. ஸோ அடுத்ததுல எழுதுறேன் 2550. இங்க வந்து 2601 இருக்கும். இங்க வந்து 2500. இங்க வந்து 2601 இருக்கும். இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். ஸோ டோட்டல் பிரின்சிபல் என்ன 50 10 50 50. ஓகேவா. இந்த 5050 தான் டோட்டல் பிரின்சிபல். இந்த டோட்டல் பிரின்சிபல் கொடுத்துட்டான், தட் இஸ் 60,000. அவன் என்ன கேட்கறான்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட்னு கேட்கறாங்க. தட் இஸ் 2601 என்ன. அப்போ 5050x தான் என்னன்னா 6000. அப்போ 2601x என்ன. ஓகேவா. அப்போ இது x சும்மா அந்த x வந்து பார்ட்ஸ்ன்றதுக்காக எழுதுனேன். ஓகேவா. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு வாட், x வேணா ஸோ ஏன்னு வச்சுப்போமா, ஏ வேணா ஐன்னு வச்சுப்போம். அதான இன்ட்ரெஸ்ட். இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வாட் 6123 இன்டூ 2601 டிவைடட் பை 5050. போன கொஸ்டின்ல வாய் பேசினதுக்கு இந்த கொஸ்டின்ல இந்தாடா டிவைட் பண்றான்ட்டு இப்போ பெருசா வந்துருச்சு. இது என்னவா இருக்கும் 12 1 120. இங்க வந்து 101 101ல டிவைட் பண்ணுவோம் ஒரு நம்பரா. ஸோ 2601 120 12க்கு என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரைட்டாகவே 12 வரும். 7 24 + 7 என்ன 31. அப்புறம் ஒரு 0 இருக்கும். இப்போ 312120 இதை 101ல டிவைட் பண்றேன். ஸோ 3 டைம்ஸ் வந்து 303 வரும். பேலன்ஸ் 9. 91க்கு வராது, 0 போடுறேன். 2 அகைன் 9 டைம்ஸ் கொண்டு வந்தோன்னா 909 30 3 0. அப்போ 309 30/101.
3090 போட்டிருக்கேன். 3090.30வா? ஓ, டெசிமல்லையே நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேனா? ஸோ 30க்கு வந்து செட் ஆகாது. 0 போட்டு என்ன பண்றேன்? 309 0.30 3 டைம்ஸ் 303 கரெக்டாக தானே போயிருக்கு. 309 9க்கு வந்து நான் போட்டேன்னா 909 இருக்குமா? ஸோ 3 வந்துடுச்சு. ஸோ இந்த 0 வருமா அந்த இடத்துல? ஓகே, ஸோ ஆக்சுவலாக அந்த 0 கொண்டு வந்தேன், 30க்குமே வரல. ஸோ அகைன் 0 போட்டு டாட் வச்சு 0 300க்கு 2 டைம்ஸ் போடணுமா? 2 டைம்ஸ் போட்டால் 202 வரும், 98 வரும். அகைன் ஒரு 0க்கு 9. ஸோ 3090.29. ஸோ இன்ட்ரெஸ்ட் வில் பி 3090.30. Okay. A lot of divisions. ஒரு நிமிஷம். Okay, so 312120 divided by 1013090.29 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3090.30 rupees. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது வந்து ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டில் தான் கேட்பான். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ டோன்ட் வரி, கேட்டில் வந்து தே வில் கிவ் ஆன் ஸ்கிரீன் கால்குலேட்டர் கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்குலாம் வந்து இதை தட்டினாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு டிவைட் பண்ண இல்லை வரும். எஸ்பிஐயில் மெயின்ஸ்லாம் எழுதியிருந்த ஒரு டைம். எஸ்பிஐ மெயின்ஸ் இல்லை, எஸ்பிஓ மெயின்ஸ் எழுதுவேன், அப்புறம் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்லாம் எழுதிருந்தேன். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு கொஸ்டின் டஃபாக தான் கேட்டிருந்தோம். எல்லாரும் சீரியஸாக போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் சும்மா போய் எழுதிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு எம்பிஏ காலேஜ் கிடச்சிருச்சுன்ற ஒரு இதில் வந்துட்டு ஜாலியாக தெனாவட்டா போயிட்டு இருந்தேன். ஸோ சம் ஆஃப் ருபீஸ் P was borrowed and paid back in 2 yearly installments of rupees 35280. If the rate of interest is 5% per annum and the interest is compounded annually, what is the rate of interest? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான், எத்தனை சம், அதாவது பிரின்சிபல் தான் அந்த டைம் கேட்குறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ 5%னா ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் போட்டால் 105 ரூபாய் வருது, தட் இஸ் 2021. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயரில் 20 rupees போட்டால் எனக்கு 21 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தட் இஸ் இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். இப்போ செகண்ட் இயரில் என்னவா இருக்கும்? 400 441 டூ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டான். ஸோ 21 மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 420 441 400 441. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டு, இது வந்து செகண்ட் இயரோட வேல்யூஸ், அதாவது ரேஷியோஸ். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட்டு எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்? இன்ஸ்டால்மெண்ட்டோ வேல்யூ கொடுத்துட்டான். தட் இஸ் 441 ரூபா கொடுத்துட்டான்னா, ஸோ 820 என்ன, அவ்வளோதான் கேட்குறான். ஓகேவா? இப்போ 441 இஸ் ஈக்குவல் டு வாட்? 35280. 35280. அப்போ என்ன கேட்குறான்? 820 என்னன்னு கேட்குறான். 820 என்ன? 7ல் கேன்சல் ஆகுது இந்த நம்பர் பார்த்தாலே. இது கேன்சல் ஆகுமா? 42 21 கேன்சல் ஆகும், 63ன்னு வரும். ஸோ 6 42, அப்புறம் 2க்கு 3. இது வந்து என்ன வரும்னா 5 0 4 0 5 4 0னா 49 14 வரும். ஸோ அகைன் இதை வந்து 7ல் கேன்சல் பண்ணுறேன். இது 9 டைம்ஸ் 720, 119 சார் 9, இது 80. அப்போது பிரின்சிபல் தானே கேட்குறான். ஸோ இது வந்து பின்னு வச்சுக்கோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 820 into 80. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு வாட்? 16 1 6 64 65 400 65 400. 600 இல்லை, 65 600. 8 2 சார் 16 இல்லை, 16 65 600. யா, ஸோ 65,600 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. 5%னா
ரூ. 100 போட்டா ரூ. 105. ஸோ ரேஷியோ எடுத்துக்கோங்க. 100, 105னே போடலாம். அப்போ நீங்க 105க்குலாம் ஸ்கொயர் எடுக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 105 ஸ்கொயர் என்ன? 10, 11. ஸோ 11025ன்னு இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு டிவைட் பண்ணிருக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் கோ வித் சிம்பிளர் ரேஷியோஸ். ஸோ 20, 21 எடுத்துட்டேன். இப்போ 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441. ஸோ அப்போ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் வந்து நான் 21ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன்ஸ் தான் ஆன்சர் வந்துடும். Next question. A man borrowed rupees 50,000 from a bank at a 10% per annum compounded annually. At the end of every year, he pays rupees 15%. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம நார்மலாக SICIயோட வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து என்ன? ஸோ அடுத்த ஸ்லைட்லேயே நீட்டாக எழுதிடலாம். ஓகே, இங்கே என்னன்னா ஒருத்தர் வந்து 50,000 வந்து அமௌண்ட் கடன் வாங்குறாரு. 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அங்கே தான் மேட்டர் இருக்கு. ஸோ பிரின்சிபல் வந்து 50,000 R is equal to 10%. R 10 கொடுத்தனால சந்தோஷம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். N is equal to 3 years. ஸோ டவுன் பேமெண்ட் எவ்வளோ? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 15,000. எல்லாமே தேவையான எல்லாமே கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் என்ன? 50,000. இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%, தட் இஸ் 5,000. அப்போ அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும்? 55,000. அதாவது முதல் வருஷம் 50,000 கடன் வாங்கி அந்த வருஷத்தோட எண்ட்லயே நான் கட்டுற மாதிரி இருந்தா 55,000 கட்டியிருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன்? வந்து 15,000 தான் பே பண்ணியிருக்கேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 40,000 இருக்கா? இந்த 40,000 தான் என்னவா இருக்கும்னா பிரின்சிபல் ஃபார் செகண்ட் இயர், தட் இஸ் 40,000. அடுத்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%, தட் இஸ் 4,000. ஸோ அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? அதாவது 2வது வருஷம் முடியலையே நான் லோனை கட்டணும்னா 44,000 பே பண்ணி இந்தாடா லோன்லாம் நான் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். பட் 2வது வருஷமும் கட்டல. நான் 2வது வருஷமும் வந்து என்ன பண்றேன்? 15,000 தான் பே பண்றேன். 4, 9, ஸோ 29. இப்போ இந்த 29,000 தான் என்னன்னா பிரின்சிபல் ஃபார் தேர்ட் இயர். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 2900. ஸோ 931. ஸோ இதுதான் அமௌண்ட் ஆஃப்டர் தேர்ட் இயர். ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்றான்? இந்த தேர்ட் இயர்ல தான் லோனை முடிக்கிறான். ஸோ 31,900. என்னடா 16 போட்டிருக்கான்? என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கேன்? How much did he still owe to bank after 3 such installments? 16,900 போட்டிருக்கேன். இந்த மேன் borrowed rupees 50,000 தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, 50,000 5%, 10%னா 55,000. அதில் 5,000 போச்சுன்னா 0, 40,000. 40,000 வந்து 10% 4,000, 44,000. அதில் 15,000 போச்சுன்னா 29 கரெக்டா? 2, 3, 4, 44 கரெக்டு தான். 29, 31, 90 தானே வருது. How much did he still owe to the bank after 3 such installments? ஓ, 3 such installmentsனா 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே 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 நான் தான் 3 such installments. இங்க பாருங்க கொஸ்டின்ல. After every year he pays 15,000 as a part of payment of the loan and interest. How much did he still owe to the bank after 3 such installments? அதாவது 3 தடவை அவன் 15,000 கட்டியிருக்கான். அப்போ போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 2 தடவை தானே கட்டியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து 15,000 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு 10% எடுத்துட்டா போதும். அமௌண்ட் ஆஃப்டர் தேர்ட் இயரா? இதுக்கு வந்து 15,000 சப்ராக்ட் பண்ணா என்ன இருக்கும்? 900. இங்க வந்து என்ன இருக்கும்னா 16,900. ஓகேவா? தட் இஸ் 3வது வருஷம் அமௌண்ட் 15,000 கட்டினதுக்கு அப்புறம் அவனோட லோன் அமௌண்ட் என்னவா இருக்கும்னா 16,900. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். அதாவது அவன் 3 வருஷம் 50,000 கடன் வாங்கி 50,000 வந்து கடன் வாங்குறான். இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. 50,000 கடன் வாங்குறான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. N வந்து 3 இயர்ஸா? ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் கடனை கட்டி முடிக்கணும்னா 55,000 கட்டிருக்கணும். பட் அவன் கட்டல, 5,000 தான் கட்டினான். 2வது வருஷத்துல கடனை முடிக்கணும்னு நினைச்சிருந்தானா 44,000 கட்டியிருக்கணும். அப்பவும் முடியல, 15,000 கட்டினா மிச்சம் 29,000 இருக்கு. இந்த அடுத்த 3வது வருஷத்துல 29,000க்கு அதுக்கு 10 ரூபா வட்டி போட்டு 39,90 இருக்கும்.
அப்பயும் கட்டல, அப்பயும் அவன் 15,000 தான் கட்டிட்டான். அப்ப 15,000 கட்டினதுக்கு அப்புறம் மிச்சம் அவன் எவ்வளவு இருக்கு அதை தான் அவன் கேக்குறாங்க. ஹவு மச் டஸ் ஹி ஸ்டில் ஓ டு த பேங்க் ஆஃப்டர் 3 such installments. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 16,900. எவ்வளோ ஸ்லைட் இருக்கு? இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. Soumya borrowed a sum of money and returned it in 2 annual installments of okay. The rate of interest is 7.5% compounded annually. Total interest paid by her. Oh, இதுவும் ஈஸி தான். 7.5 என்ன ஒரு டெசிமல்ல கொடுத்துருக்கான். பட் ஆனா போட்டுடலாம். 7 1/2, 14 15/2. ஆனா வழி இல்லை, 7.5 தான் போட்டாகணும். இப்போ 100 ரூபாய் கொடுக்குறோன்னா 107.5 இருந்திருக்கும். ஸோ அப்போ 1075 1075க்குலாம் என்ன பண்ணலாம்? இது 40 டைம் வரும், இது 43 வரும். 25ல கேன்சல் பண்ணா 40 43 அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 40 43. செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன? 43 தானே? 1075 தானே? 7.5. ஓகே. செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்னா 1600. 43 ஸ்கொயர் என்ன? இங்கேயே ஒதுக்கி தப்பு பண்றேன்னா இது இந்த கொஸ்டின். ஓகே. So the rate of interest is 7.5% per annum, compounded every year for the total interest paid by us. Total interest paid over two equal installments. 40 times of 3 times. Okay, so 40 is 43 square. 43. So 4 is 16 is 09. 4 3 is 12. 24. So 1849. Okay. 1849. So இது வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னால இது 43 into 43. So 4 3 are 12. 16 1720 இருக்கு. இங்க வந்து 1849 இருக்கும். ஸோ இங்கேயும் 1600 இருக்கு, 1849 இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது பிரின்சிபல், இது அமௌண்ட். இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட், தட் இஸ் 1849 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 9 டேபிள்ல 7 வந்திருக்கு. 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். தட் இஸ் 20 6 6 12 13 1 3 33 20. இது வந்து 18 8 9 16 1 6 3 36 98. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னா 378. கரெக்டாக டிஃப்ரென்ஸ் 3698 3320 8 7 3. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல என்னன்னா 378. ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1849 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த வேல்யூ ஃபார் 2 annual installments of rupees each. அப்ப 1849. ஸோ 1849 தான் 5547. 5547னா இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்கான். தட் இஸ் 378 என்ன? இது வந்து ஐன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 5547 into 378 divided by 1849. ஸோ இந்த 3ல மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 1849 27 12 14 24 25 2 5 55 47 வந்துருச்சு. ஸோ இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ வாட் இஸ் 378 into 3. ஸோ 8 3s are 24, 21 22 23 23 3s are 9 10 11. ஸோ 1134. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஓகேவா, தட் இஸ் 1134 rupees. கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, ஸோ சௌமியா borrowed a sum of money and returned it in 2 annual installments of rupees 5540 each. The rate of interest is 7.5%. 7.5%னா அந்த உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் ரேஷியோலாம் பார்த்தோன்னே சொல்ல முடியல அப்படின்னா ஜஸ்ட் 100க்கு அந்த அமௌண்ட், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ 100 ரூபாய் போட்டோன்னா 107.5 வரும். ஸோ இந்த டெசிமலை தள்ளுறதுக்காக நான் என்ன பண்ணேன், 2 சைடும் 10ல மல்டிப்ளை பண்ணேன். அப்போ 1000 ஆகும், 1075 ஆகும். 1000 வந்து 25ல 40 டைம் இருக்கும்.
இங்க வந்து 75 எச்சா இருக்கு. ஸோ 75 வந்து 3 டைம் வரும். அப்ப 40 + 3 43. அப்ப 40 போட்டோம்னா 43 வரும். அதுதான் 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல 40க்கு 43. 2வது வருஷத்துல 1600 43 ஸ்கொயர் வந்து 1849. ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னால ஃபர்ஸ்ட் இயரோட என்ன பண்றேன்னா 2 சைடும் 43 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அப்போ பிரின்சிபல் கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். டோட்டல் பிரின்சிபல் என்ன, டோட்டல் அமௌண்ட் என்ன, அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன, இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட், தட் இஸ் அமௌண்ட் கொடுத்துட்டான். தட் இஸ் 1849னா 5547னா 378 என்ன. ஓகேவா, ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் என்ன, இந்த 7.5% வந்த உடனே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 100ன்னு போட்டு 107.5 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து சிம்பிளரான ரேஷியோக்கு கொண்டு வந்துருங்க. ஓகேவா, அது வந்து எந்த ஒரு ஃபிராக்ஷனா இருந்தாலும் இப்படிதான். இந்த மாதிரி 7.5 வந்துருச்சுன்னா இப்படி போட்டுடலாம். இப்ப வேற ஏதோ ஒரு ஃபிராக்ஷன், இப்ப 16.66%னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 16.66னா என்ன, 1/6. ₹6 போட்டா ₹7 இன்ட்ரெஸ்ட் வரும். அப்ப 36 49 இன்டூ 7 இன்டூ 7. இந்த மாதிரி தான். அதாவது இப்போ 16.66% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னா இந்த மாதிரி தான் போடணும். 16.66னா இப்படி, 12.5னா 1/8ன்னு போட்டுட்டு 1/8ன்னு போட்டு இது பண்ணணும். ஓகேவா, இந்த 16.66 வந்து ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஸோ மேபி அதை வந்து அடுத்த ஒரு வீடியோல சும்மா நான் சொல்லித்தரேன். இப்போ 16.66னா இது எக்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து என்ன, 6 வந்து ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கா. அப்போ வந்து ரெண்டு சைடையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். 10x இஸ் ஈக்குவல் டு 166.66ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ 2ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்கன்னா என்ன இருக்கும், இது வந்து 10x இஸ் ஈக்குவல் டு 166.66 அப்படியே போயிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x இஸ் ஈக்குவல் டு 16.66 போயிட்டே இருக்கா. இதை சப்ராக்ட் பண்ணா அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்க என்டையர் திங் கேன்சல் ஆயிரும். அப்போ 0 15 9x இஸ் ஈக்குவல் டு 115 இருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 150/9. அது என்னது, 50/3. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 50/3. 1/6 வரும் இல்லையா. ஸோ 1/6ன்னு 1/6%. அப்போனா 100/3 இருந்திருக்கும். 1/6%, 100/6. அப்பயும் 50/3 தானே வருது. ஓகேவா, ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்னா 1/6. இல்லை அது எனக்கு வந்து கொண்டு வர தெரில அப்படின்னா 50/3. இது வந்து பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றப்ப என்ன சொல்றது, இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அதாவது ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ், அதாவது 50/3 இது பண்ணணும்னா என்ன பண்ணணும், டிவைட்ல 100 போடுங்க. 50/300 இருக்கும். அப்போ 1, இது 2, அப்போ 1/6 ஃப்ராக்ஷன் வந்துடும். ஓகேவா, அதாவது பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இது வந்து என்னன்னா தனியா ஒரு வீடியோ போடலாம். ஸோ இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த டிஏல வந்து ஒரு கேவலமான ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பான். 27.14 சம்திங், ஒரு கேவலமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். நம்மளால வந்து எல்லா இதுக்குமே வந்து ஃப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ 1ல இருந்து ஒரு 12 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, 1/12 8.33. 1/12 என்ன, 1/12 8.33. வந்து 12 வரைக்கும் தான் எனக்கே தெரியும். எனக்கு அதுக்கு மேலாம் தெரியாது. 1ல இருந்து 12 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் தெரியும். அதை தாண்டி 3/8னா 37.5. அடுத்து 67.5 வரும்னு நினைக்கிறேன். 5/8க்கு 5/8க்கு அதுவே எனக்கு தெரியாது. 37.5னா 3/8 தெரியும். அப்புறம் 5/6னா 83.33. இதை தவிர அப்புறம் இந்த 7ஓடதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த 7ஓடதுக்கெல்லாம் ஒரு க்ளூ இருக்கு. 142857. இந்த ஃபேன்சி நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/7னா அப்படியே இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன, ஃபர்ஸ்ட் குட்டி நம்பர் என்ன, 1. அப்ப அந்த 2 டிஜிட்டை சேர்த்து எழுதிக்கோங்க. 1.48 இப்படி, அதாவது 14.28 இருக்கும். 2/7 என்னன்னா இந்த பேர்ல இருக்கிறதுல எது செகண்ட் குட்டி டிஜிட் 2. அப்ப 2க்கு அடுத்து இருக்க நம்பரை எடுத்து 28.57. 3/7 என்னன்னா தேர்ட் குட்டி நம்பர் என்ன, 4. அப்போ 4ஓட அடுத்த நம்பர் சேர்த்துக்கோங்க, 42.85. இதுதான் வந்து போயிட்டு இருக்கும். அடுத்து 9ஓட ஃப்ராக்ஷனுக்கு வந்து 11 மல்டிபிள்ஸ் வரும். 11ஓட ஃப்ராக்ஷனுக்கு வந்து 9 மல்டிபிள்ஸ் வரும். தட் இஸ் 1/9னா 11.11. 2/9னா 18.18. இல்ல தப்பா சொல்றேன். 2/9 1/9னா 11.11. 2/11னா 22.22. 3/11னா 3/11ன்னு சொல்லிட்டு இருக்கேன். 3/9. 3/9னா 33.33. 4/9னா 44.44. அதே 1/11னா 9.09. 2/11னா 18.18. 3/11னா 27.27. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இவ்வளவுதான் எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் டேபிள்ஸ்ல இதுதான் தெரியும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளார எப்படி வந்தாலும் போட்டுடலாம். அதை தாண்டி சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சம்ஸ் வந்தாலுமே எனக்கு இந்த
என்ன சொல்றது, அந்த ஒரு குடுத்திருக்க டெசிமல வந்து எனக்கு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு தெரியும். அதனால எனக்கு வந்து நான் எந்த நம்பர் குடுத்தாலும் அதோட ஃபிராக்ஷன வந்து ஒரு 5 செகண்ட்ல கண்டுபிடிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபிராக்ஷன சால்வ் பண்ண தெரியல அப்படின்றப்போ, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சீரியஸா யூ வில் ஃபேஸ் டிஃபிகல்டி. ஓகேவா? ஸோ குடுத்திருக்க டெசிமல ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றத பழகிக்கோங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ எ கார் இஸ் அவைலபிள் ஃபார் ரூபீஸ் 4,98,200. ஓகே, ஸோ காரோட பிரைஸ் வந்து 4,98,200. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபுல் அமௌண்ட் குடுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு 60,000 குடுத்துட்டு followed by 3 equal installments. If the rate of interest charged is compounded yearly. Okay, so at last nice question. Okay, so principal என்னன்னா 4,98,200. இதுல எவ்வளவு டவுன் பேமெண்ட் பண்ணிட்டான்? 60,000 டவுன் பேமெண்ட் பண்ணிட்டான். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 4,3,8,2,0 4,38,200. இப்போ இதுதான் என்ன பிரின்சிபல். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்னால இன்ஸ்டால்மெண்ட் பிளான். ஸோ சேம் தான், ஒன்றுமே இல்லை. 16%னா என்ன? 100 ரூபா போட்டோன்னா 116 ரூபா கிடைக்குமா? ஸோ ரேஷியோ எடுத்தனா என்ன ஆகும்? ஸோ இது வந்து 4ல கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு 25 வரும். இது வந்து 4ல கேன்சல் பண்ணால் 2 பேலன்ஸ் 3 29 வருமா? ஸோ 2 8 9 8 9 10 11 336க்கு 9 வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 25 29 இருக்கும். செகண்ட் இயர்ல வந்து 625 841 கரெக்ட் தான், 841 தான். தேர்ட் இயர்ல என்ன இருக்கும்னா இது வந்து 15625 இருக்கும். இது வந்து நான் 29 கியூப் என்னன்றது போட்டு தான் பார்க்கணும். ஸோ 841 29. ஸோ 9 9 4s are 36 9 8s are 72 75 2 8 16 9 6 7 8 10 13 6 6 7 7 14 24 389 24 389. ஸோ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டான். ஸோ இதை நான் 29 மல்டிப்ளை பண்ணணுமா? இதை வந்து நான் 81 மல்டிப்ளை பண்ணணும். நான் 841 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸாக தான் இருக்க போகுது. என்னடா கொஸ்டின் இப்படி இருக்கே அப்படின்லாம் ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஒரே மொழி, இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் போடணும். அது இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. பட் அதனால் அது வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பழகிக்கோங்க. என்ன இருக்கு? 25 இருக்கும், 625 இருக்கு, 15625. இது வந்து நான் 841 மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து நான் 29 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 841 25. ஸோ 25லேயே பண்ணுவோம். 2 5 100 102. ஸோ 1 0 2 200 210. கரெக்டா? 21025 இருக்கும். 21025 கரெக்ட் தான். அடுத்து 625 29 9 5s are 45 9 2s are 18 18 90 20 21 22 22 9 6 are 40 45 56 56 25 2 50 6 2 12. இங்கே வரும்னா 25 10 11 5 6 7 8. ஸோ 18 125 18 125. ஸோ 15625. ஸோ 12 கியூ இந்த கியூப் ரூட் 24 389 24389 24389 24389. ஸோ இதுதான் வந்து என்ன இருக்குன்னா பிரின்சிபல். இது வந்து இன்ட்ரெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு, இது வந்து தேர்ட் இயருக்கு. இதுல வந்து அவன் எதோட வேல்யூ கொடுத்துட்டான்? பிரின்சிபலோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமா? ஸோ 3 25 75 வந்துருக்கும். இது 6 + 1 7 6 12 13 14 1 4 2 3 4 5. ஓகே, 54,775. ஓகே, இதோட டோட்டல் என்ன? ஸோ ஆட்லாம் நம்ம மல்டிபிள் கொண்டு போவோம். 24389 into 3 9 3s are 27 8 24 are 25 26 26 3 3s are 9 10 11 1 1 4 3s are 12 12 + 1 13 1 3 3s are 6 7. ஸோ 73167. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் அவன் கேட்டிருக்கான். சப்ராக்ட் பண்ணுவோம். 73167ல 54775 2
6 8 9. ஸோ 0 இருக்குமா இங்க? 2 10னா 3 6 இங்க 8 18 349 392 18392 என்ன? எனக்கு வந்து இந்த பிரின்சிபல் என்னன்னா இந்த அமௌண்ட் 4,38,200 ஓகேவா? தட் இஸ் 54,775 என்னன்னா 4,38,200 4,38,200 54,775 தானே? அதுல 18392 என்ன? இதை போட்டோன்னா I'll get the answer. ஓகே, ஆன்சர் டெசிமல்ல இருக்கா? இல்ல, ஹோல் நம்பரா தான் இருக்கு. ஸோ டிவைட் ஆகணும். ஸோ x is equal to 438,200 into 18392 divided by 54775. ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர்ல நான் போடுற ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்றேன். இல்லைன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை எடுத்துறேன். 4,38200 into 18392 equal to 54,775 147,136. அப்பா, போட்ட வரைக்கும் கரெக்ட், போட்ட வரைக்கும் கரெக்ட். மல்டிப்ளை பண்ணி டிவைட் மட்டும் பண்ணிட்டுனா போதும், கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நான் 200 இருக்கு, இங்க 775 இருக்கு. கண்டிப்பா 25 அடிக்கலாம். ஆனா 25 வேணாம், 5 தான் அடிச்சாகணும். 1 0 9 5 45 மிச்சம் 2 55 வருமா? இது என்னவா இருக்கும்? 8 மிச்சம் 3க்கு 7 மிச்சம் மறுபடியும் 3க்கு 6 2க்கு 4 0 அகைன் 2191. இது 1 மிச்சம் 3க்கு 7 2க்கு 5 1 2 8. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. ஸோ 2191 ஓகேவா? இதை நான் எதில் மல்டிப்ளை பண்ணேன்? 8 9 8 72. ஸோ எதையோ ஒன்று வச்சு டிவைட் பண்ணி தான் ஆகணும். 10 13ல இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து 7ல டிவைட் ஆகுது. வேற ஏதாவது மேலே 7ல மல்டிபிள் இருக்கா? 14 14 16 17. யா, இந்த நம்பர் 7ல மல்டிபிள் ஆகும். ஸோ 3 1 3யா 2 7 8 9 3 1 3. ஸோ இது வந்து 14 15 16 17 மைனஸ் 3 5 0 4 3 1 3 6 7 28 வாய்ப்பு இல்லை. ஸோ 2504 313ல டிவைட் பண்றேன். 313. இப்போ 313க்கும் வராது, அடங்கல 313க்கு. அப்போ 8 டைம்ஸ் போட்டு பார்க்க வேண்டியதான், வேற வழி இல்லை. இங்க 4 முடியுது. 313 into 8 என்ன? 2 4 8. என்னடா வரல? 24க்கு 2504 வந்துருச்சா? 2504. ஸோ அப்போ வந்து 8 டைம்ஸ். இது 1 இது 8. அப்போ லாஸ்டா 18392 8ல மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இவ்வளோ கஷ்டமா கொடுத்துட்டு ஃபார்முலா போடாதேன்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க, ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் கேட்டானா இப்படிதான் போட்டாங்க, வேற வழியே கிடையாது, ஓகேவா? நானே அதான் உட்காந்து என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் வேற வழியெல்லாம் இல்லை இதுக்கு, இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இதுதான் ட்ரெடிஷனலாக போற ஒரே மெத்தட். 8 2 சார் 16 9 2 சார் 18ன்றப்ப 16 9 2 சார் 9 2 சார் இல்லை 9 8 சார் 72. ஸோ 73 8 3 சார் 24 25 26 27 28 29 30 31 31 64 65 67 6 12 14 147 136 147 136. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒன்லி ஃபார் கேட் எக்ஸாம் தான், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, இது வந்து நான் பேங்க் எக்ஸாம்லாம் கேட்க மாட்டான்னு நம்புங்க. இந்த கொஸ்டின் ஆனால் சீரியஸாக கேட் எக்ஸாம் கேட்டானா இது வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்காது, ஓகேவா? ஸோ இப்போ இதே கொஸ்டினை நான் கால்குலேட்டரில் நான் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மெத்தட் தெரியும். எவ்வளோ நேரம் ஆகும் போது? ஜஸ்ட் வந்துட்டு பேப்பர் எடுத்துட்டு தட்டினா முடிஞ்சு. ஏன்னா இந்த ஒரே இதில் வந்து 29 கியூப் வந்து நான் டைப் பண்ணி வந்திருப்பேன். நான் வந்து இந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்படிலாம் எழுதிட்டு இருக்கிறது. இல்லைனா நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இங்கே 25 போட்டுட்டு இன்ட்டு 841 போட்டுட்டு 625 29 போட்டுட்டு ஆன்சர் வந்து என்ன சொல்றது, நாம உங்களுக்கா ஓனா நீங்க போடுறப்ப 2-3 ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணி தான் நீங்க எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ வித் ஹெல்ப் ஆஃப் கால்குலேட்டர் இந்த கொஸ்டின் வந்து இன்னும் சிம்பிள் தான், ஓகேவா?
இதை ஆட் பண்றதாகட்டும், சப்ராக்ஷன் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் இது நம்ம மேனுவலா போறனால இந்த கொஸ்டின் போடுறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போயிடாதீங்க. கேட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா மெத்தட்க்குலாம் போயிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து வேற எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா மெத்தட கம்பேர் பண்றப்ப இது ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஃபார்முலா மெத்தட்லாம் அங்க உட்கார்ந்திருக்க ஸ்ட்ரெஸ்ல வந்து எல்லாம் மறந்துருவீங்க. சரியா? அதெல்லாம் நடக்கும். எக்ஸாம் ஹால்ல நீங்க உட்கார்ந்துட்டு விஆர்சிலயே வந்து உங்களை செஞ்சிரும். அடுத்து டிஏஎல்ஆர்ல ஒண்ணுமே தெரியாம கடைசியில குவான்ஸ்லயாவது எப்படியாவது போலாம்டான்ற ஒரு இதுல வர்றேன். இதுக்கு ஃபார்முலா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஐயா எஸ்ஐசிஏ ஒரு சம் வந்துருச்சுடா, அரித்மெட்டிக்ல வந்துருச்சுன்ட்டு நீங்க போவீங்க. ஃபார்முலா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல ஃபார்முலா வந்து மறந்துரும். சீரியஸா மறந்துரும் ஃபார்முலா. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் ஃபார்முலா. ஓகேவா? இது கேட் எக்ஸாம் போறவங்களுக்கு. நார்மலா நீங்க எஸ்பிஐலாம் ப்ரிப்பேர் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஸோ அவன் எஸ்பிஐலலாம் இப்பலாம் டிஏ இது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது எஸ்பிஐ ஆகட்டும், ஐபிபிஎஸ் மெயின்ஸ் ஆகட்டும். ஸோ அங்க வந்து டிஐ தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஸ்டின் கேட்டா எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ கிளர்க்ல வந்து இந்த டைம் கேட்டிருந்தான். அந்த எஸ்ஐசி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஆனா இந்த மாரி இன்ஸ்டால்மென்ட் வச்சுலாம் வந்து நார்மலா வராது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து தட் இஸ் இந்த இந்த பார்ட் வந்து கேட் எக்ஸாமுக்கு தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு பேங்கிங்ல கேட்டாங்கன்னா, ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாரி டவுன் பேமெண்ட் குடுத்து, அதுக்கப்புறம் ஈக்குவல் இன்ஸ்டால்மென்ட்லாம் ஐ திங்க் இட் வொன்ட் கம் இன் பேங்கிங்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் செஷன். ஆமா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ அடுத்து வந்து என்ன கண்டினியூ பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ தான் போடணும். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட் போட்டதோட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதில் தான் நான் இன்னும் 2 வீடியோவாவது போடணும். ஏன்னா அந்த போட்ட 2 வீடியோலையுமே வந்து பெர்சன்டேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அது எனக்கே ஃபீல் ஆச்சு. செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துச்சு என்னடா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு வச்சுட்டு வெறும் பெர்சன்டேஜ் கொஸ்டினே இருக்குன்ட்டு. அந்த என்ன சொல்றது, வெறும் பெர்சன்டேஜ் கொஸ்டின் கொண்டு வந்தாலே அதான் நான் ஃபர்ஸ்ட்டு அதை தனித்தனியா கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ பிபிஎல் ஒண்ணா கொண்டு வந்துடலான்ட்டு 2 பெரிய டாபிக் ஒண்ணா மெர்ஜ் பண்ணது தப்பு. அத பிரிக்கவும் முடியாது. ஓகேவா? பெர்சன்டேஜையும் நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் பிரிக்கவும் முடியாது. ஓகே. ஸோ இதெல்லாம் வெட்டி கதை. ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. தேங்க் யூ.